இன்னொரு டே வந்து பார்த்தீங்கன்னா சனிக்கிழமைங்க. பட் நான் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தூத்துக்குடி போகணும். அதுக்கு நான் சூஸ் பண்ண வேண்டியதாங்க ட்ரெயின் நம்பர் 22668. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் நாகர்கோவில் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ்ங்க. ஆனால் இந்த வண்டி தூத்துக்குடி போகாதுங்க. இந்த வண்டி தான் தூத்துக்குடி போகாது. அப்புறம் ஏன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு ரீசன் இருக்குது. இந்த வண்டியும் வந்து பார்த்தீங்கன்னா கனெக்டிங் பண்ணணும், நம்ம தூத்துக்குடி போகலாம். கோயம்புத்தூர்லேருந்து தூத்துக்குடி பார்த்தீங்கன்னா 2 ட்ரெயின் ஆப்ரேட் ஆகிருக்குங்க. அது பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமை இருக்குது. அந்த ட்ரெயினுக்கு நீங்கள் விட்டுட்டீங்க அப்படின்னாக்கா ஒரே ஒரு விஷயம் ஃபாலோ பண்ணுங்கள். கோயம்புத்தூர் நாகர்கோவில் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் இருக்குல்ல, அதை பிடிச்சிங்கன்னா நீங்கள் வஞ்சிமணி ஆச்சு இறங்குங்க. அப்படி இல்லைனா திருநெல்வேலி இறங்குங்க. திருநெல்வேலி இறங்கினீங்க பார்த்தீங்கன்னா அங்கேருந்து உங்களுக்கு 4:40க்கு பார்த்தீங்கன்னா பாலர் எக்ஸ்பிரஸ் வரும். அது வந்து பார்த்தீங்கன்னா 4:40 திருநெல்வேலி வந்து அதுக்கப்புறம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி பார்த்தீங்கன்னா போய் 6 போய் இறக்கி வரும். அதே நீங்கள் வஞ்சிமணி ஆச்சு இறங்கிட்டீங்க அப்படின்னாக்கா 2 மணிக்கு வஞ்சிமணி ஆச்சு வரும். 2 மணிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 3 மணி ட்ரெயின் இருக்கும். அதாவது தூத்துக்குடி போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பேசஞ்சர் ட்ரெயின் ரெடியாகவே இருக்கும். அது எப்பயும் பார்த்தா காலியாக தான் இருக்கும். நிம்மதியாக தூங்கிட்டு போகலாங்க. வாஞ்சிமணியாச்சி ரயில் நிலையங்க. இங்கே பஸ் ஸ்டாண்டெலாம் பக்கமாக தாங்க இருக்குது. ஆனால் இந்த பஸ் எங்கே போகுதுன்னு தெரில. தெரிஞ்சால் சொல்லுங்கள். ஒரு உள்ள தூத்துக்குடியாக கூட இருக்கலாம். நம்மளாம் தூத்துக்குடி வரைக்கும் கூப்பிட்டு போகிறவர் மேப் ஒன்றுங்க. அதிகாலை 3 மணிக்கு கிளம்புற பேசஞ்சர் ட்ரெயின் இதுவாக தாங்க இருக்கும். உடனே பரசுராம் எக்ஸ்பிரஸ் வந்து கமெண்ட் பண்ணிடுறீங்க. அதெல்லாம் வேஸ்ட்டு. நம்ம பேசஞ்சர் கூட ஒத்து போகும்போது அது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிரஸ் வண்டி, இது வந்து பார்த்தீங்கன்னா பேசஞ்சர் வண்டி. 2க்கு டிஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிரஸ் லெவலில், அது ஹை லெவல். எங்கள் காலத்தால் 3 மணிக்கு இங்கே வஞ்சிமணி ஆச்சுலேருந்து தூத்துக்குடி போகிற வண்டி பாருங்கள், யாருமே இல்லை. நீங்கள் வாட்டி நிம்மதியாக வந்து ஏறி 10 ரூபா டிக்கெட் எடுத்தால் போகும். நிம்மதியாக தூங்கலாங்க. எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸு எதுவும் கிடையாது. எந்திங்க தள்ளுங்க எதுவுமே கிடையாது. அப்படியே நிம்மதியாக தூங்கலாம். ஃபேனெல்லாம் சும்மா ஓடிட்டு இருக்குங்க. ஆஃப் பண்ணி வைப்போம். ரயில்வே துறைக்கு உதவி சார்ஜர் பாயிண்ட் ஆகும். ஃபேனெல்லாம் சும்மா ஓடிட்டு இருக்கப்பா, ஆஃப் பண்ணிட்டுருவோம். எல்லா ட்ரெயின்லையுமே பார்த்தீங்கன்னா இன்ஜின் ஸ்டார்ட் ஆச்சுன்னா உடனே பார்த்தீங்கன்னா ஃபேன் லைட்டு தான் எரியும். ஆனால் இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு அண்ணன் உள்ளே வந்தார். முறுக்கம்பியை முறுக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா முறுக்கி விட்டு லைட்டு ஃபேன்லாம் போட்டுட்டு போனார் அண்ணன். நான் போடும்போது ஓடலை. சரி, ஓகேங்க. முத்துநகரம் நோக்கி ஒரு பயணம் மேற்கொள்வோம். தூத்துக்குடிக்கு இன்னொரு பேர் தாங்க முத்துநகரம். சொன்னால் கூட நம்ப மாட்டேங்க. இந்த வண்டி பார்த்தா வஞ்சிமணிலேருந்து எடுத்ததுக்கப்புறம் லூப்லேருந்து மேலிங் போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓப்பனாக சொன்னால் 100 தொடர்ச்சி வண்டி 100 தான் போயிட்டு இருந்துச்சு. ஒரு 10-12 கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஹால்ட்டுமே கிடையாது. பட் ஹால்ட் இருக்குது, ஆனால் ஸ்கிப் அடிக்கிறாங்க இந்த மார்னிங் டைமில் மட்டும் நினைக்கிறேன். நம்ம போகிற வண்டி பார்த்தா ஒரு பேசஞ்சர் ரயில். இந்த வண்டி பார்த்தோன்னா எல்லா ஸ்டாப்லேருந்து என்ன போகும். ஆனால் நம்ம போகிற முடியாது. அந்த வஞ்சிமணியாச்சி தூத்துக்குடி பேசஞ்சர் ரயில். இந்த வண்டி பார்த்தோன்னா இதுவுமே ஒரு 2-3 ஸ்டாப் வந்து ஸ்கிப் எடுத்து அதுக்கப்புறம் தாங்க போகுது.
இதுதாங்க தூத்துக்குடியோட புது பஸ் ஸ்டாண்டுன்னு நினைக்கிறேன். அப்படியே தான் இருக்கும். தெரிஞ்சால் கமெண்ட்டை சொல்லுங்கள், சரியாக தெரில. பட் ஆனால் எல்லா பஸ்ஸும் இங்கே தான் நிற்குது. பஸ் ஸ்டாண்டாக இல்லை டிப்போவான்னு தெரியல சார் எதுவும். பஸ் ஸ்டாண்டே தாங்க, அது வந்து டிப்போங்க, இதுதாங்க பஸ் ஸ்டாண்டு. பஸ் ஸ்டாண்டே காலியாக தான் இருக்குது. நம்ம ட்ராவல் பண்ண ட்ரெயின் நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 56726. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷலான ஒரு வண்டிங்க. வஞ்சி மனசு வந்து தூத்துக்குடி போகிற பார்த்தோம் 10 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. பட் தரமான வண்டிங்க, சரியான ஸ்பீடு. மார்னிங் டைமில் கோஸ் பம்ப்ஸாக இருக்க ஒவ்வொரு சீனுமே பார்க்குறதுக்கு. வஞ்சி மனசு வந்து தூத்துக்குடி போகிறதுக்கு இந்த ஒரு வண்டி மட்டும் தாங்க 45 நிமிஷம் எடுத்துக்கிறது வஞ்சி மனசு தூத்துக்குடி போகிறதுக்கு. பட் இதே லைனில் வந்து பார்த்தீங்கன்னா பேர்ல் சிட்டி சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. அந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா 1 மணி நேரம் 15 நிமிஷம் தான் டைம் எடுத்துக்காங்க. மைசூர் எக்ஸ்பிரஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1 மணி நேரம் 10 நிமிஷம் தான் டைம் எடுத்துக்காங்க. பட் இவனை தவிர வேறு யாருமே பார்த்தா சீக்கிரம் போக முடியாது தூத்துக்குடிக்கு, அப்படி தான் நான் நினைக்கிறேன். வந்தாச்சுங்க தூத்துக்குடி. பாருங்க, ரயில் கல்யாண மண்டபமா? என்னங்க அது? எனக்கு தெரிஞ்சு தூத்துக்குடியில் மட்டும்தாங்க, தூத்துக்குடி ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஒரு ஸ்டாப்பு, தூத்துக்குடி பஸ் ஸ்டாண்டுக்கு ஒரு ஸ்டாப் கொடுத்துருக்கான்னு நான் நினைக்கிறேன். மற்ற எந்த ஊர்லையும் பார்த்து இந்த மாதிரிலாம் கிடையாது. தூத்துக்குடி ரயில்வே ஸ்டேஷனில் முதல் காலை எடுத்து வச்சாச்சு, அதுவும் வலது காலையே வச்சாச்சப்பா. யாருமே இறங்கலைங்க, நான் மட்டும்தான் இறங்கியிருக்கேன் இங்கே தூத்துக்குடி ரயில்வே ஸ்டேஷனில். வஞ்சி மனசு வந்து பார்த்தா நிறைய பேர் பார்த்தா டிக்கெட் எடுத்தாங்க. பட் அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா துடிமேலூர், அதாவது பார்த்தீங்கன்னா அந்த பஸ் ஸ்டாண்டு இருந்துச்சு இல்லையா, அங்கேயே நிறைய பேர் இறங்கிட்டாங்க. பட் நான் ஒருத்தன் தான் இவ்வளோ தூரம் வந்திருக்கேன், ஏதோ தண்டை செலவு போகலாம். மறுபடியும் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்ட் தான் நான் போகணும். இதில் என்னென்ன போட்டிருக்கோ இது தாங்க நம்ம தூத்துக்குடியோட ஸ்பெஷல், வேறு எதுவுமே கிடையாது தூத்துக்குடியில். இதை விட்டால் பேர்ல் சிட்டிங்கிற ஒரு பீச், அவ்வளோதாங்க. நம்ம வண்டியோட ரேக்ஸ் இங்கே திருநெல்வேலி, திருச்செந்தூர் பார்த்தா திருநெல்வேலி, அப்புறம் பாலக்காடு, இப்போ தூத்துக்குடி. தூத்துக்குடி வந்து இறங்கினது பார்த்தோன்னா தூத்துக்குடியோட அந்த கடல் காற்று அப்படியே பார்த்தா மூஞ்சை கட்டிட்டு வந்தேன். அப்படியே தூக்கி பார்த்தீங்கன்னா மண்ணெலாம் தூக்கி மூஞ்சில் போட்டுச்சு. இதுதான் நம்மளோட வரவேற்பு போல தூத்துக்குடி. சரி, ஓகே. அப்படியே பார்த்தோன்னா இந்த விளாக் எவ்வளோ முடிக்கிறேன். பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பட் பிடிச்ச அளவுக்கு பார்த்தோன்னா அடுத்து நெக்ஸ்ட் டைம் பார்த்தா ட்ரை பண்ணுறேன். சரி, நெக்ஸ்ட் விளாகில் பார்த்தா மீட் பண்ணுறேங்க. ஸோ பாய்.